ரிஷிவந்தியம் தொகுதியின் திமுக எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரான வசந்தம் கார்த்திகேயன் இவர் காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவிட்டு இன்னோவா காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மயிலாடுதுறை அருகே உள்ள காளியப்பநல்லூர் அருகே வந்து கொண்டிருந்த போது சர்வீஸ் சாலையிலிருந்து திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது அதிவேகமாக வந்த ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவின் கார் ஓட்டுநர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக சாலை ஓரம் காரை திருப்பியுள்ளார். அப்படி இருந்த போதிலும் இருசக்கர வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒரு வீட்டின் முன்பு நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனம் கார் ஆகிய மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மணிகண்டன் மற்றும் செல்வகுமாருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த மாவட்ட வருவாய் ஆய்வாளர் மணிமேகலை தான் வந்த அரசு வாகனத்தில் காயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டி வந்த மணிகண்டன் மேலும் 12ஆம் வகுப்பு மாணவர் செல்வகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.